வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேச்சுரல் கேஸ்னால், இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். இந்த புதிய கான்ட்ராக்டில் நம்மளோட கவனம் ஃபுல்லாக 232 236 அப்படின்ற இரண்டு முக்கியமான ஜோனில் தான் இருந்தது. இந்த ரெண்டு இடத்துக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல தான் 228 பக்கமாக ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் ஓரளவு மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து அதோடைய லோ ஆன 226 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ரொம்ப நேரம் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இறுதியாக மேலே போக முயற்சி செஞ்சு 229 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நம்ம நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ட்ரெண்டுக்கு சாதகமாகவே நேச்சுரல் கேஸ் அமைஞ்சிருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மிகப்பெரிய சரிவில் இருக்குது. இந்த கான்ட்ராக்டுக்கே ஏற்கனவே காமிட்டிருக்கோம் 290 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளுடைய திட்டம் ரொம்ப தெளிவானது. இந்த ரெண்டு முக்கியமான இடம் 232 ஏன் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே 2 முறை நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா இந்த 232க்கு மேலே போகிற சமயத்தில் பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு பையிங்கான வாய்ப்பை முயற்சி செய்கிறாங்க பையர்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் ஆனால் நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமாகவே எப்போவுமே முடிவெடுக்கிறோம். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இன்றைக்கும் அவ்வளோ சுலபமாக முடிவெடுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இன்னும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா மறுபடியும் இந்த புதிய கான்ட்ராக்ட் வந்து ஒரு இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுக்குள்ளே போகணும். அதாவது நாளைக்கு வர இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போ சில வாய்ப்புகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 232க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக செல்லிங்க்கே சாதகமாகவோ, அது இல்லைன்னா அதோட ட்ரெண்ட் இப்போ இருக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் படிப்படியாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 232 மற்றும் 36க்கு நடுவில் மாட்டி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா ஓரளவு மார்க்கெட்டில் பையிங் இருக்குது. அது பையிங்க்கு போகிறதுக்கு உண்டான, அதாவது பையிங் சொல்கிறதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சரிவை சந்திச்சனால ஒரு லாபத்தை புக் பண்ணுறதுக்காகவோ, ஒரு கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காகவோ மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் வந்து விழும். ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான இடம், கொஞ்சம் கஷ்டமான இடமும் கூட ட்ரேட் பண்ணுறப்ப. எந்த இடம் கஷ்டம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஜோனுக்கும் நடுவில் ப்ரைஸ் மாற்றுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோட ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த ஜோனான 222 தொடுறதுக்கு முயற்சி செய்யும். சரி, இந்த மாதிரி கஷ்டமான இடத்துல தான் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் எப்பவும் போல் நமக்கு உதவியாக இருந்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்குன்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.